எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் இப்போது இன்றைக்கி நடந்து முடிஞ்சிருக்கு இல்லையா குரூப் 2 எக்ஸாம். ஸோ அந்த குரூப் 2 எக்ஸாமில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கொஷின் பார்க்க போகிறோம். நம்ம சேனல்லேருந்து என்னென்ன கொஷின் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து தமிழ்நாடு டே, அதாவது தமிழ்நாடு தினம். ஸோ நம்ம எல்லாருக்கும் தெரியும் 2021 தான் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த ஜூலை 18ஆம் தேதியை வந்து தமிழ்நாடு தினமாக அறிவிச்சிருப்பாங்க. ஏன்னா வந்து மெட்ராஸ் மாகாணத்தை வந்து தமிழ்நாடுன்னு சொல்லிட்டு பெயர் மாற்றணும்னு சொல்லிட்டு அண்ணா அவர்கள் ஜூலை 18ஆம் தேதி தான் ஒரு மசோதாவை வந்து தாக்கல் செஞ்சுருப்பாங்க சட்டப்பேரவையில். ஸோ அந்த தாக்கல் செஞ்ச அந்த தினத்தை தான் ஜூலை 18ஆம் தேதி, அந்த தினம் தான் ஜூலை 18. ஸோ அதுதான் வந்து தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இந்த வருஷம் ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். ஜூலை 18 தமிழ்நாடு டே. ஸோ மதராஸ் மாநிலத்திற்கு தமிழ்நாடு அப்படின்னு சொல்லிட்டு பெயர் மாற்றம் செய்வதற்கான தீர்மானமானது 1967ஆம் ஆண்டில் ஜூலை 18ஆம் ஆண்டு அறிஞர் அண்ணாவால் கொண்டு வரப்பட்டது. ஸோ அந்த தினத்தை தான் வந்து 2021 முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து தமிழ்நாடு தினமாக அறிவிச்சிருப்பாங்க. ஸோ அது ஒரு கொஸ்டின் நம்ம பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பொறுத்துக. ஸோ பொறுத்துகள் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கீழ்கண்டவற்றில் சரியாக பொருத்தப்பட்ட இணை எவைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ எது கரெக்டாக மேட்சாக இருக்குது, 4 இணைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இணையில் எது கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம், இதை பற்றி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எனது இளைய பாரதம் பற்றியும் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இது ரெண்டுமே வந்து கரெக்டாக தான் பொருந்திருக்கு. எப்படி அப்படின்னா 2014 தான் ஒலிம்பிக் மேடை இலக்கு திட்டம் தொடங்கினாங்க. 2023 தான் எனது இளைய பாரதம் திட்டம் தொடங்கப்பட்டது. ஸோ மீதி உள்ளதுலாம் வந்து ரொம்ப முன்னாடி உள்ளது. இந்த 1982 இந்திய விளையாட்டு ஆணையம் சொல்லியிருக்காங்க. 1984 தான் இந்திய விளையாட்டு ஆணையம் தொடங்கப்பட்டது. அடுத்து துரோணாச்சாரியார் விருது அப்படிங்கிறது 1985ஆம் ஆண்டு தொடங்கப்பட்டது. ஸோ இது ரெண்டுக்கு நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சாலே போதும், கரெக்டாக அதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ ஏன்னா இப்போது ஆப்ஷனில் 3 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1 சரின்னு நமக்கு தெரியும், 1, 2 சரின்னு தெரியும், கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அப்போ வந்து 3 மட்டும் சரிங்கிறது தவறு, இதை சூஸ் பண்ண முடியாது. அடுத்து 1, 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 1, 2 சரின்னு நமக்கு தெரியும். அடுத்த ஆப்ஷன் பார்க்கலாம். ஸோ 4 மட்டும் சரின்னு கொடுத்துருக்காங்க, இதில் 1, 2 வரல, அப்போது இதுவும் தவறான ஆப்ஷன் தான். அடுத்து 3, 4 சரின்னு கொடுத்து 1, 2 இதில் வரவே இல்லை, அப்போ இந்த ஆப்ஷன் நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா 1, 2 தான் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 1, 2 மட்டும் சரி. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம். ஸோ இதை வந்து ஆகஸ்ட் மந்த் 9ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம யூடியூப் சேனல்லே வீடியோ. ஸோ 9 ஆகஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டதுன்னு சொல்லியிருக்கோம், 2014ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம். ஸோ செப்டம்பர் மாதம் 2014 தான் இந்த ஒலிம்பிக் இலக்கு போடியம் திட்டம் அப்படிங்கிறது வந்து விளையாட்டு வீரர்களுக்கு சிறப்பு பயிற்சி அளிப்பதற்காக, இப்போது நல்ல திறமை வாய்ந்த இன்டர்நேஷ்னல் லெவலில் விளையாடக்கூடிய 1050 விளையாட்டு வீரர்களை தேர்வு செஞ்சு சிறப்பு பயிற்சி அளிக்கும் வகையில் இந்த திட்டமானது இப்போ செயல்படுத்தப்பட்டு வருது. ஸோ இது 2014 தொடங்கப்பட்டது. ஸோ ஃபஸ்ட்டு இது நம்ம பார்த்தாச்சு, கரெக்டு. அடுத்து என்ன கேட்டிருந்தாங்க, இளைஞர் மேம்பாட்டுக்கான எனது இளைய பாரதம் திட்டம், அதாவது மேரா யுவ பாரத் ஸ்கீம். மேரா யுவ பாரத் ஸ்கீம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அக்டோபர் 31ஆம் தேதி தொடங்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, 2023ன்னு சொல்லி பார்த்தோமா, நவம்பர் மாதம் கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம போட்டிருக்கோம். அப்போ 2023ஆம் ஆண்டுக்கான ஒரு திட்டம் தான். அதாவது நவம்பர் மாதம்னா முன்னாடி அக்டோபர் 31 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இயர் 2023 தான் அக்டோபர் 31ஆம் தேதி இந்த ஸ்கீம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ அப்போ இது 2023. 2 ஆப்ஷனை நம்ம கரெக்டாக கரண்ட் அஃபேர்ஸ் படி நம்ம பார்த்துருந்தோம்னா இதுக்கு ஆன்சர் பண்ணியிருக்கலாம். நெக்ஸ்ட்டு தமிழ்நாடு தினம் பார்த்தாச்சு. அடுத்து இது ரொம்ப முக்கியமானது, நம்ம அடிக்கடி நான் வந்து செயலிகள் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். சாக்ஸு அப்படிங்கிற வசதி, அதாவது சஞ்சார் சாத்தி அப்படிங்கிற போர்ட்டல் வந்து காணாமல் போன மொபைல் ஃபோன்களை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு போர்ட்டல் தான் சஞ்சார் சாத்தி. அந்த சஞ்சார் சாத்தியில் தான் சாக்ஸு அப்படிங்கிற வசதியை வந்து தொடங்கியிருந்தாங்க. டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் மற்றும் சாக்ஸு அப்படிங்கிற வசதியை வந்து தொடங்கியிருந்தாங்க. என்ன கொஸ்டின்னா, எந்த அமைச்சகம் இந்த வசதியை தொடங்கியது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் நுண்ணறிவு தளம் சாக்ஸு இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் இது தகவல் தொடர்பு அமைச்சகத்தினால தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கவனிங்க, தொலைத்தொடர்பு சேவைகளை தவறாக பயன்படுத்துவதை தடுக்கும் வகையில் தொடங்கப்பட்ட புதிய வசதி என்ன? ஆன்சர் வந்து சாக்ஸு. எப்போ? இந்த வருஷம் மார்ச் 5ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸில் இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா
யார் தொடங்கி வச்சிருக்காங்க? மத்திய தகவல் தொடர்பு மின்னணு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தான் தொடங்கி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ தகவல் தொடர்பு அமைச்சகம் சார்பில் தான் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத இதை வச்சே சொல்லிடலாம். இல்லைன்னா கொஸ்டின்லேயே வந்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், தொலைத்தொடர்பு சேவை அப்படின்னு சொல்லியிருக்கோம். அப்போ தகவல் தொடர்பு அமைச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆன்சர் வந்து பண்ணிடலாம். ஸோ இது வந்து ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஷில்ப் அவார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்த்ததுலாம் வந்து இந்த இயர் உள்ளது பார்த்தோம். அதாவது மார்ச் மந்த்து, இந்த மந்த் உள்ளது சாக்ஸ் பார்த்தோம். இது எப்போ உள்ளதுன்னா 2023 உள்ள கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ நீங்கள் ஜவுளி மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தால் ஷில்ப் விருதுகள், அதாவது 2022 2023 கிடையாது, 2022ஆம் ஆண்டு கரண்ட் அஃபேர்ஸ் தான் இது. ஸோ ஷில்ப் விருதுகள்ங்கிறது புகழ்பெற்ற கைவினை கலைஞர்களுக்கு மத்திய அரசால் வழங்கப்படுது. ஸோ இது கரண்ட் அஃபேர்ஸில் எங்கே இருக்குன்னு பார்க்கலாம். நவம்பர் மந்த் நம்ம எல்லாருமே ஒரு 6 மந்த் எல்லாருமே 6 மந்த் படிக்கிறதுக்கு, லாஸ்ட் 6 மந்த் படிக்கிறதுக்கே ரொம்பவே வந்து கஷ்டப்படுறாங்க. அதுலேயே ஒரு சில பேர் 1 இயர் கிட்ட படிக்கிறாங்க. ஸோ 1.5 இயர்ஸ் அதாவது ஒரு வருஷம் ஒரு 6 மாதம் படிச்சிங்கன்னா ஓரளவுக்கு அட்டன் பண்ண முடியும். இது வந்து 2022 உள்ளது, நவம்பர் 2022. ஸோ என்னன்னு பார்க்கலாம். அதாவது ஷில்ப் விருது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அந்த முழு விருதோட பேர் என்ன, ஷில்ப் குரு விருது. ஸோ மத்திய அரசின் உயர்ந்த கைவினை கலைஞர்களுக்கான விருது தான் இந்த ஷில்ப் விருது, ஷில்ப் குரு விருது அப்படிங்கிறது. ஸோ ஏன்னா கரோனா டைமில் வழங்காததுனால இந்த 2022 வந்து எல்லாருக்கும் கைவினை கலைஞர்களுக்கு இந்த ஷில்ப் விருதை மத்திய அரசு வழங்கியிருக்கு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், ஷில்ப் விருதுங்கிறது உயர்ந்த கைவினை கலைஞர்களுக்கான விருது, ஆன்சர். அடுத்து நம்ம ககன்யான் ஸ்கீம் பற்றி கேட்டிருக்காங்க. இது 75வது சுதந்திர தினத்தின் போது அப்படிங்கிறது வந்து ராங். ஏன்னா இப்போது 78வது சுதந்திர தினம் நம்ம கொண்டாடியாச்சு. இந்த வருஷம் 78வது இண்டிபெண்டன்ஸ் டே தான் வந்து நம்ம கொண்டாடணும். ஆனால் இதில் 75வது சுதந்திர தினம் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ராங். ஏன்னா 2025 தான் ககன்யான் மிஷன் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. 2025 ககன்யான் திட்டமானது செயல்படுத்தப்பட இருக்கு. ஸோ இப்போ என்ன கொஸ்டின், இந்திய விண்வெளி ஆராய்ச்சி ஆய்வு மையத்தால் 75வது சுதந்திர தினத்தின் போது ஏவப்படும் மனிதனை கொண்டு செல்லும் விண்கலத்தின் விண்வெளி பயணம் மேற்கொள்ளும் குழு உறுப்பினர் எவ்வாறு அழைக்கப்படுவான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மிஷனோட நேம் என்ன, நம்ம அடிக்கடி இந்த ககன்யான் மிஷன் பற்றி நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம். மிஷனோட நேம் என்ன, ககன்யான். ஸோ அப்போது ககன்யான்றதன் கீழ் ஒரு விண்வெளி வீரர் பயணிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன பேர் வச்சிருக்கலாம். ஸோ இதிலே நீங்கள் பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்ட்ரோனட், அடுத்து காஸ்மோனட், அடுத்து ககன்நட், அடுத்து இது கங்காநட்னு கொடுத்துருக்காங்க. ககன்நட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ எதை சூஸ் பண்ணலாம், நம்ம வந்து ககன்யான் அப்படிங்கிறது எதில் வருது, இதில் தானே வருது. ஸோ மிஷனோட நேமும் இதையும் நீங்கள் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆன்சர் வந்து ககாநட். ஸோ இது வந்து ககன்யான் திட்டத்தில் விண்வெளிக்கு செல்லும் தமிழர் யான்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். 4 பேர் வந்து அறிவிச்சிருப்பாங்க. 4 பேரில் அஜித் கிருஷ்ணன் மட்டும் தமிழர்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். அதில் நேம் மட்டும் நம்ம மென்ஷன் பண்ணாமல் போயிட்டோம். அதாவது நம்ம ககன்நட் அப்படி சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து நம்ம மென்ஷன் பண்ணல. ஒருவேளை நீங்கள் இந்த ககன்யான் ஸ்கீம் பற்றி நம்ம அடிக்கடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ககன்நட் அப்படி சொல்லிட்டு சூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு முடிஞ்சிருக்கும். ஸோ அந்த பேர் மட்டும் நம்ம மிஸ் பண்ணியாச்சு. அடுத்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சில சட்டத்திருத்தங்கள் மேற்கொள்கிறது, சட்டத்திருத்த மசோதா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறது, அடுத்து இப்போ தேர்தல் நடந்துச்சு, அது தொடர்பாக தான் இதை கேட்டிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதே மாதிரி தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம் பற்றி நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது தேசிய நிர்வாக திருத்த மசோதாவானது லாஸ்ட் இயர் வந்து குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. ஸோ அதை பற்றி தான் இது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது எலெக்ஷன் நடந்துச்சு இல்லையா, 18வது மக்களவை தேர்தல். ஸோ அதையொட்டி தான் இந்த கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ பார்க்கும்போது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் அப்படிங்கிறது 1951 இயற்றப்பட்டது. ஸோ அப்போ இந்த ஒரு ஆப்ஷனை வச்சே நம்ம ஆன்சர் வந்து போட்டுடலாம். ஏன்னா டிக்கு வந்து 2 அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்கு 2 இங்கே மட்டும்தான் இருக்குது, இங்கே எங்கேயுமே டிக்கு 2 கொடுக்கல. ஸோ மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் மட்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலே இதுக்கு ஆன்சர் பண்ணிடலாம், ஆப்ஷன் ஏன்னு சொல்லிட்டு 3, 4, 1, 2ன்னு. ஸோ இப்போது இந்த தேசிய தலைநகர் டெல்லி ஒன்றிய பகுதி சட்டம்ங்கிறது 1991 இயற்றப்பட்டது. ஸோ நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இந்த இயர் மென்ஷன் பண்ணல, ஆனால் வந்து அந்த திருத்த மசோதா பற்றி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கோம். ஸோ கவனிங்க, இது வந்து ஜூலை மந்த், இந்த வருஷம் ஜூலை 14ஆம் தேதி கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்திய நாடாளுமன்றம் மற்றும் ஒவ்வொரு மாநிலத்தின் சட்டமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கான சட்டம் எதுன்னு சொல்லி கேட்டிருக்கோம். ஆன்சர் வந்து மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 சொல்லியிருக்கோம். ஸோ இதை பார்த்துட்டு தான் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கலாம் அதுக்கு.
நெக்ஸ்ட் நான் தில்லி நிர்வாக அதாவது 7 மசோதாக்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் அளிச்சிருப்பாங்க. அதில் ஒன்று தான் தில்லி நிர்வாக திருத்த மசோதாங்கிறது. அதாவது 1991ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட அந்த சட்டத்தை திருத்தும் வகையில் தான் இந்த மசோதாவானது இயற்றப்பட்டது. நம்ம அந்த இயர் வந்து மென்ஷன் பண்ணல. ஸோ இதை பற்றியே பார்த்தீங்கன்னா நம்ம எதனால இந்த திருத்த மசோதா மேற்கொள்ளப்பட்டது அப்படிங்கிறத பற்றிலாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் போட்டுருவோம். மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கும். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணாமல் விட்டாச்சு. நெக்ஸ்ட்டு இது வந்து 2021 நடந்த கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணதே வந்து 2021 ஜூலைலேருந்து தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் வந்து அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எந்த ஆண்டு ஃப்ளிப்கார்ட் தமிழ்நாடு MSME வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு புரிந்துணர்வு பணியகத்துடன் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. இது நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் இல்லை, ஏன்னா நம்ம போட்டதே வந்து 2021 ஜூலைக்கு அப்புறம் தான். ஒருவேளை இடையில வந்து எங்கேயாவது இதை மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் நம்ம வந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர், ஒரு சில இம்பார்ட்டன்ட் வெப்சைட்ஸ் வந்து நம்ம கவர் பண்ணுறோம் கரண்ட் அஃபேர்ஸ்க்காக. ஸோ அதில் வந்து இது வந்திருந்தால் நம்ம போட்டிருக்கலாம். ஸோ ஒருவேளை நான் மிஸ் பண்ணியிருக்கலாம், எனக்கு தெரியல. ஸோ இந்த கொஷின்லாம் வந்து நம்ம சேனல்லேருந்து கவர் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே குரூப் 4 நடந்துச்சு இல்லையா, அதிலே வந்து நிறையா கொஷின் நம்ம கவர் பண்ணியிருக்கிறதா, நம்ம என்னென்ன கொஷின் வந்து நம்ம சேனல்லேருந்து வந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் தனியாக வீடியோ. நீங்கள் அதில் கூட பார்த்துக்கலாம். ஸோ வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணி கேட்கலாம். அதே மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். அதை பற்றி டீட்டெயில் அப்கமிங் 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்குது. இந்த வருஷம் அக்டோபர் 1லேருந்து அடுத்த வருஷம் செப்டம்பர் 30 வரைக்கும் 1 இயருக்கான டெய்லி PDF, மந்த்லி PDF, வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்டுக்காக 1 இயர் சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதே மாதிரி GK டெஸ்ட் பேட்ச் வந்து அடுத்து வரக்கூடிய எக்ஸாமுக்காக, இப்போ இல்லாமல் நெக்ஸ்ட் இயருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இருக்கீங்களா, அவங்களுக்காக GK டெஸ்ட் பேட்ச் வந்து 18ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது. மேக்ஸ் டெஸ்ட் பேட்ச், இந்த மாதிரி அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஹோல் டெஸ்ட் பேட்ச் பற்றிய டீட்டெயிலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஒன்ஸ் செக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மந்த்துக்கும் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் PDFும் ப்ரொவைட் பண்ணுறோம். உங்களுக்கு வேணுனாலும் பை பண்ணிக்கலாம். அதுக்கான டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இத்துடன் இந்த வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.